வேலை இல்லாத இளைஞர்களை கரப்பாம்பூச்சிகள்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்திய அரசியல்ல எந்த அளவுக்கு பெரிய புயலை கிளப்பிருக்கு தெரியுமா? அந்த அவமானத்தையே ஆயுதமா மாத்தி இணையத்துல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு அமைப்பையே உருவாக்கி அரசுக்கு சவால் விட்டு வராரு அபிஜித் தீப்கே. இப்போ இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கு. தனக்கும் இந்தியால இருக்கிற தன்னோட குடும்பத்துக்கும் தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வந்துட்டு இருக்குன்னு அபிஜித் தீப்கே இப்போ பரபரப்பா ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மிரட்டல் வீடியோ வந்தது. நாங்க உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டோம், மாலை வரை காத்திருன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு தன்னோட குடும்ப பாதுகாப்பு குறித்து பயங்கரமா கவலைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அண்டை நாடான இலங்கை வங்கதேசத்துல நடந்த மக்கள் புரட்சியோட தங்களோட அமைப்பை ஒப்பிட்டு திட்டமிட்டு அவதூறு பரப்புவாங்கன்னு சொன்ன அபிஜித், நாங்க ரொம்ப ஜனநாயகவாதிகள், எங்கள் போராட்டம் அமைதியான முறையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட ஜென்சி தலைமுறையினரை மத்த நாட்டோட ஒப்பிடாதீங்க, ஏன்னா நாட்டை நிர்வகிக்கிறவங்களை விட இங்க இருக்கிற இளைஞர்கள் அதிக கல்வி அறிவை பெற்றவங்கன்னு அதிரடியா பேசியிருக்காரு. இந்த விவகாரம் இவ்ளோ பெருசாகும்னு தான் எதிர்பார்க்கலனும், ஆனா இன்றைய இளம் தலைமுறையினர் பின்வாங்காதே, நீ ஆரம்பிச்ச விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல் அப்படின்னு தனக்கு பயங்கரமா ஊக்கம் கொடுத்து வர்றதாவும் அபிஜித் தீப்கே நெகிழ்ந்து போயிருக்காரு. அரசை நையாண்டி செய்வதற்காக ஒரு இளைஞரின் குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் வர்ற இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.